இப்போ வந்து நம்மளோட ஜாக் அண்ட் சில்ல வந்து நிறைய பாட்காஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். பட் நம்ம விளாக்ஸும் பண்ணணும். விளாக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவோம்? விளாக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மைக் இருக்கா கேமரா இருக்கான்றது இல்லை, ஒரு 4 பேர் இருக்க மாட்டேறது தான். ஏன்னா இப்போ எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விளாக்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஜாக் அண்ட் சில்ல நீங்கள் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் விளாக் இதுதான். இன்னைக்கு பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி vlog. சிக்கன் பிரியாணி காசு கம்மியா இருக்கிறதுனால சிக்கன் பிரியாணி vlog இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எல்லா சேனலுக்கும் ஒரு இது இருக்குல்ல, இப்படி ஒண்ணு இருக்கு இப்படி ஒண்ணு இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. நம்ம ஜாக் அண்ட் சில்லுக்கு அந்த மாதிரி நம்ம ஜாக் அண்ட் சில்லுக்கு ஏதாவது சிம்பிள் டக்குன்னு ஏதாவது சொல்லு, எப்படி பண்ணுவான் சொல்லி எதுனா ஒன்று சொல். கை ஏதாவது ஆக்ஷன் ஏதாவது பண்ண. நான் விரல ஆட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். ஆமா எல்லாரும் யூஸ் பண்றாங்க, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். இனிமே எங்களோட சிம்பிள் இதுதான், ஜாக் அண்ட் சில். ஓகே வாங்க நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலாம். கெட்ட வார்த்தை சேர்ந்துட்டு ஒரு வேணும் எனக்கு. இந்த அந்த காலத்துல இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடிலாம் இந்த வெயிலுக்குலாம் வந்து ஒரு டபரா, அந்த சில்வர் டபராக்குள்ள ரோஸ் மில்க், பாதாம் மில்க், ஃப்ரூட் மிக்ஸ், மோர்லாம் வச்சு வைப்பாங்கல்ல. எனக்கு அந்த கடை வேணும். ரைட்ல ஒரு கடை இருக்கு. இருக்கா? கடை இருக்குதான் சொன்னாங்க. ரோஸ் மில்க் இருக்கா தெரியல. எனக்கு அது வேணும். நீ வளசரகத்துல திருப்பி போரூர் போற அந்த ஒரு கடைக்கு வீட்டுக்கு போயிருந்தா கூட மோர் போட்டு குச்சிருக்கலாம் என்னத்துக்கு. எனக்கு அந்த கடையில போய் தான் குடிக்கணும். இருக்கா? நிஜமாவா சொல்ற? வீடியோக்காக போய் சொல்லாதடா. சீரியஸா தல. ஆமா, டபரால ஒரு பெரிய கரண்டி இருக்கும்ல, ஒரு கிளாஸோட ஒரு கரண்டி ஒட்டிட்டு இருக்கும். அது உள்ள விட்டு எடுத்தா அதுக்குள்ள இருந்து பெருமாளே அசுத்தம் பண்ணிட்டானே. கரண்டி இருக்கும்னா பிரியாணி டபராவா இது. ஃபைனலி சோழர்கள் வாழ்ந்த இடத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 2ஆம் உலகத்துல வச்சு அது என்ன படம்? இன்னொன்னு ஒரு 1000 ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? ஜெபாக்கின் ஸ்டாக் பாய். யோரோ சிறுப்பு யோரோ. ஷூட் டூர்னு ஒரு நாள் நான் பண்ணுவேன். 5 தக்காளி கட்டா இருக்குமாடா? நான் வண்டியை கேட்குறேன். ஏன்னா அவனுக்கு தான் தெரியாது. என்ன கேட்டாலும் ஆமாட்டுருவோம். மத்தவங்கிட்ட மாட்டிப்பல, மத்தவங்கிட்ட கேட்டா மாட்டிப்பேன். எங்க சர்மா? எங்க சர்மா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சான், ஏதோ சம்பவம் ஆயிடுச்சு. ராவி ப்ரோ, இதை பாத்தியா? ப்ரொமோஷன். ஆமா, இது மனோஜ் தான் வாங்கி கொடுத்தான், ஜாக் அண்ட் சில் அப்படி சொல்லிட்டு. எங்க லோகோ என்ன தெரியுமா? இப்போ விஜய் சேதுக்கு வந்து இப்படி ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கப்புறம் இன்னும் மதன் கௌரிக்கு வந்து இப்படி இருக்குல்ல. என்ன தெரியவே மாட்டேங்குது. இப்படி 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 இருக்கா? எங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. பூச்சாண்டி காட்டுச்சு. முட்டை வைக்க போறியா? அதான் கஷ்டம் நினைக்கிறேன். அது நான் பண்ணிட்டா இப்பதான் பேச வராது. சொல்லு. இருக்கிறதுலே பெரிய டிஷ் இதுதான். ஆமா, அதனால நான் பண்றேன்றாங்க. ஜிம்முக்கு போகும்போது தான் 4 சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜிம்முக்கு போகும்போது 4 சாப்பிட்டுட்டு இருந்தேன். தொடுங்க சார்.
எங்கெங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகுலன்னு இருக்கே, அதான் அம்சம். அது லைட்டா அதை விட வெங்காயமே பெருசா இருக்கு. என்னன்னா நான் வந்து சிஎஸ்கே தோக்கணும்னே சொல்லலடா. நான் சொன்னது விராட் கோலி ஜெயிச்சிருக்காரே நல்ல விஷயம்னு ஒரு வேர்த்தை சொன்னடா. அதுக்குள்ள you are not at all a woman அப்படினா சொல்றாங்க. இது நாத்த வருது என்னது? நானும் தரனால எனக்கு இதுலயே வந்து இதெல்லாம் நம்ம போய்டுவோம். டேய் யாரு? யார் தலை சூடா இருக்கு? அங்க அங்க அந்த மூணு பேரு கிட்ட வா. நம்மளே கிடையாது. இவங்க தலை கொஞ்சம் சூடா நான் வண்டியில வந்தா அப்படி இருக்கும். நீரா ஜென்ரலா அத பண்ணுவ. அப்பா போட்டியா பண்ணலையா? சத்தியமா இல்ல. பர்கின் ஸ்டாக் மேல சத்தியமா? சத்தியமா இல்ல. இது சொல்லு ஏன் எலசில எலன்னு ஏன் அதே போடுற? எத்தனை போட்ட? சத்தியமா சொல்றேன். வீடியோ இருக்கு நான் திருப்பி இதுல போட்டுட்டு இதுல போடவா? 4 சத்தியமா 4 அப்புறம் எல்லாமே அதிகமாயிடும். சாப்பாடு நல்லா வராது. திரும்பவே மாட்டான். டேய் தம்பி. ஒச்சுடி ஒன்னடி பத்திக்குதாடி அம்மா. ஒச்சுடி ஒன்னடியா. வெங்காய கட் பண்ண அழுவ செய்வாங்க. சரி 5 கிளாஸ் போட்டா கரெக்டா இருக்குமா? என்ன உருவம் பார்த்தா இவன் எப்படி தெரியுமா பார்த்தாங்க? யார சாப்பிடணும்? இல்ல அவர் சாப்பிடல காலைல இருந்து. இப்ப இவரு 5 கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். வா அந்த கத்தில என்னாலே அந்த மாதிரி பண்ண முடியாதுடா டேய். போடு போடு. நீ கட் பண்றத பார்த்தா இன்னும் ஒரு 4 குடுக்கலாம் போல உன்கிட்ட. என்னத்த? வெங்காய சாதம் ஆயிடும் அப்புறம். ஐயோ அது பேர் என்னது? என்னது? எதுவோ பண்ண வந்தேன். என்னவா இருக்கும்? எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்போம். நான் அங்கேயே சாப்பிட்டு இருப்பேன். ப்ரோ நீங்க ஏதாச்சும் சொல்லியிருந்தீங்கன்னா அங்கேயே சாப்பிட்டு மடப்பன்ல தான் இருக்குது. எஸ்ஆர் ஹைதராபாத் பிரியாணி. ஓ நீ எஸ்ஆர்எச்க்கு சப்போர்ட் பண்ற. அப்ப நீங்க எல்லாம் இல்லக்கா இல்லக்கா. நீ ஏன் சென்னை ஃபைனல்ஸ் போறா? நீ ஃபைனல்ஸ் சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணனும். உனக்கு நான் ஆர்சிபி ஃபேனுக்கு வந்த நான் அன்னைக்கு அழுதுற போறேன். என்ன பாக்குறா? ஆர்சிபி ஃபேன் கிடையாதுங்க. நான் தீவிரமான சிஎஸ்கே ஃபேனுங்க. ஏங்க நம்பியே பாபு என்ன பாபு? பாபு மெசேஜ் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ இவங்களா ஜானவே மூட வச்சிருவாங்க. ஆனா நான் வேற ஏதோ பண்ண வந்தேன். அது என்னன்னு எனக்கு தெரியல கடைசி வரைக்கும். விட்டு விட்டு ஃப்ரிட்ஜ்ல ஏதோ தேடிக்கிட்டு தின்னுக்கிட்டே இருக்கேடா. சாக்லேட் பசிக்குது. சரி வீட்டுக்கு வந்தீங்களா ஒரு சாக்லேட் கொடுத்தோம். ஃப்ரிட்ஜ் பக்கத்துலயே இருக்காரு இவரு. சுத்தமான செக்ல நல்ல அது. ஆமாடா தேவையான அளவு. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட். இந்த தேவையான அளவு மட்டும் சொல்றீங்களா? அது என்ன அளவு மட்டும் சொல்றீங்க? ஏன்னா அந்த அளவு என்னன்னு தெரியாம தான் அதை பாக்குறதா இருக்கு. அதுல ஒரு தேவையான அளவு என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஷார்ப்பான கத்தி வாங்கி கொடுத்துருக்கலாம். துணி துவைக்கிற சவுண்ட் வந்து கட் பண்ண நானும் இப்படி பண்ண இது துணி துவைக்கிற சவுண்ட் வருது. இங்க பாரு நம்ம பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில வேற பிரியாணி பண்றத வீடியோ எடுக்கிறியா? சத்தியமா பண்ண மாட்டாங்க. கை நல்லா தானே கை. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? பிரியாணி மட்டும் நல்லா வரலன்னு வச்சுக்கிய. அவன் பிரியாணி நல்லா வர தலைப்பா கட்டி பட்டி விட்டுருமா. நல்லா பேசுறான். மைக்கும் ஆக்சுவலா போட்டிருக்கேன் தான். டக்குனு அவன் வேலையில எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். அது அரைச்சி போடணும் கடையில வாங்கி. பிரியாணி ரெடி அவ்வளவுதான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் எட்டி பாருங்கண்ணா. வேறு தக்காளி போட்டுக்குது. அவ்வளவுதான். கடைசியில எல்லாத்தையும் ஒட்டுக்க போட முடிஞ்சு. அரிசியில அந்த தொக்க பசஞ்சு சாப்பிடணும்ல.
இல்ல பிரியாணி ரெடி சொன்னேன் அதனால சொன்னேன். அவ்வளவுதான், எல்லாத்தையும் ஒட்டா போட்டா நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே ரெடி ரெடி மண்டிகா. கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த குக்கர் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஆகும்ல? கரெக்டாக வழிஞ்சு வெளியே கண்டிப்பா ஆர்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும். கோச்சிக்காதீங்க, வீடியோ கட் பண்ணிட்டு நான் சாப்பிட்ற மட்டும் காட்டுறோம். வாங்கி வந்து மாற்றி வச்சிடலாம் எல்லாத்தையும். எல்லாம் எடிட்டர் 10 பேர். குக்கரை மட்டும் காமிப்பாங்க. அப்புறம் ஆர்ஆர் பிரியாணிலேருந்து ரைஸை காட்டுவோம். எஸ்ஆர் பிரியாணி. இவன் எஸ்ஆர் வச்சு முடிய மாட்டான். மாய் சென்னை ஃபேனா? சென்னை சிங்கம் நம்மளுக்காக 2008ல இருந்து உழைச்சிருக்கு. இப்ப அதோட வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும். கரெக்டா இல்லையா? ஆனா இந்த வெயிலுக்கு எப்படிதான் எல்லா குடும்ப பெண்களும் வீட்டுல உட்காந்து கிச்சன்ல சமைக்கிறீங்க நிஜமா எனக்கு தெரியலடாப்பா. 1 டே வேலை பாக்குற எனக்கு எப்படி இருக்குன்னா 10 டேஸ் வேலை பாக்குற உங்களுக்கு எப்படி இருக்கும்? போது தண்ணி மட்டும்தான் இருக்கு போது அங்க. நீ ஏன் நம்பவே மாட்டே? நாங்க செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் ப்ரோ, நல்லா தான் இருக்கும். இவனே தின்றுக்கான். இப்பதான் நீ 5 காலேஜ் படிக்கும் போது நான் ஒரு 5 பேரை தத்தெடுத்து வளர்த்தேங்க. அந்த தத்தெடுத்ததுல இவனும் ஒருத்த. சொல்லு, என்னை பத்தி சொல்லு. என்ன 3 வருஷமா நான் தான் சமைச்சு போட்டேன் இவங்களுக்குலாம். இவங்களுக்கு சமைச்சு போடுறது, இவங்களை பாத்துக்கிறது, அதுக்கப்புறம் இவங்களை காலேஜுக்கு கூட்டு போய் விடுறது, எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். டிரைவர், கம்பவுண்டர், டிரைவரா, ஹவுஸ் கீப்பிங். ஒரே வீட்டுல 5 பேர் போவோம். ஞாபகம் இல்ல, நான் தானே ஓட்டுவேன். எனக்கு துப்புற பழக்கம் இருக்கு. டக்குனு குப்பிடுவோம் பார்த்துக்க. ஐயோ துப்பிடா. என்னக்கா இதெல்லாம் பிரியாணி வேகிற அளவுக்கு இதுவும் வேணுமா? ஆஃப் பண்ணு. இப்போ அவ்வளவுதான். பெஸ்ட் பிரியாணி இந்த வேர்ல்ட். இப்போ கொஞ்சம் இது ஜூம்லாம் போக நான் ரசம் மாதிரி இருக்கு. பிரியாணி கடை இழுத்து போட்டு இவன் வந்து ஊர்ல ஆக்சுவலா இவன் படிச்சது விஷுவல் கம்யூனிகேஷனுங்க. அதெல்லாம் எது கேட்டாங்களா? இதெல்லாம் கேட்டாங்களா? பிரியாணி செய்யற பிரியாணி. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் 8 இயர்ஸ் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்? விஷுவல் கம்யூனிகேஷன் ஒட்டுக்கா படிச்சோம். நான் அட்லீஸ்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சதுக்கு ஏதோ டிவி ஏதோ மேலே பத்திட்டு கிடக்கிறேன். அட்லீஸ்ட் யூடியூப் அதை வச்சுட்டு சார் வந்து ஒரு சாட் மோட்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல பரோட்டா போட்டிருக்காரு. அது இல்லாம பிரியாணியா இப்ப டெவலப் பண்ணான்னு பிரியாணி போட்டாங்க. ஓடிச்சு நல்லா இல்ல. யார் சொன்னது? நாங்க சேப்பட்டு மக்கள் தானே உன்னை காரி துப்பி அனுப்பி விட்டாங்களே. இதெல்லாம் கட் பண்றோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு வந்து அதனாலதான் மூடிட்டு நினைக்க போறான். ஆனா இவன் கடையில யாரும் சாப்பிடாதீங்க. ஐயா இவங்க கடையில என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாவானா சேத்பட் மக்கள். சொல்லு, பிரியாணி நல்லா இருக்கு சொல்லு. எங்க பிரியாணி நல்லா தான் இருக்கும். இவன் கடையில ஷவர்மா இருக்குல்ல, அந்த சிக்கன் வந்துட்டு சொல்லு கிரில்ல மீந்த சிக்கன் வண்டர்ஃபுல்லா இருக்கு. தண்ணி இதுல என்ன வண்டர்ஃபுல்லா இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்டியா இருக்குல்ல? பயங்கரமா. அது அவரை சொல்லணும், நீயே சொல்லிக்க கூடாது. அதுதான் ப்ரோ. ஓகே சொல்லாதடா. நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. என்ன போடணும் இதுல? காரம் போடணுமா? ஆமா. ஹலோ வணக்கம் ப்ரோ. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா இருக்கு. காலேஜ் படிச்சிட்டு போதுல இருந்தே அவன் அந்த ரிங்டோன் தாங்க. ஆமா ஆமா பிரச்சனை இல்ல. மிஸ் வந்து சீரியஸா வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே இவன் பக்கத்துல உட்கார்றதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இது இந்த மாதிரி ஒரு காம கொடூரன் பக்கத்துல மால்ல இருந்தப்ப நினைக்கிறேன் ப்ரோ. டவரே கிடைக்கல சுத்தமா. அதனால தான் இருக்கும். ரொம்ப மோசம் தெரியுமா இந்த மாதிரி பையன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.
அலெக்சாண்டர் உள்ள பாருங்க என்ன மாதிரி பாடல்கள். ஆமா ஆமா பாத்தீங்களா பாத்தீங்களா சரியா இருக்கு. என்ன மைக் போட்டுக்க தெரியுமா? அவன் சீக்கிரட்டா போன் பேசுறேன்னு நினைச்சு மைக் போட்டு போயிட்டான் பைத்தியக்காரன். இதெல்லாம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? Ready? 1, 2, 3, start. Bangalo. இல்ல விசில் வந்த சந்தோஷத்துல. நீ வாட்டு. Jack and chill. இந்த மாதிரி ஒரு பிரியாணிய ஸ்டார் பிரியாணியில கூட நீ சாப்பிட்டுருக்க மாட்ட. நீ நியாயமா சொல்லு. அருமையா இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பிரியாணி பார்சல். நீ சாப்பிடவே இல்ல. சாப்பிட்டு நீ வாயில வை முத. எப்படி என்ன மொத்த பிளேட்டை முடிச்சுதான் சொல்லாமலே. சூப்பரா இருக்கு. நீடா நான் என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரே ஜீவன் நான் ஒருத்தன் தான். வெறும் தக்காளி தான் வறுத்து வச்சிருப்பானா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவான். நான் சாப்பிட்டு சொல்லுவா. நானே எனக்கு பெருமையா சொல்லக்கூடாதுதான். நீ உண்மையா சொல்லு. ஒண்டர்ஃபுல்லா இருக்கு சத்தியமா சொல்றேன். வெரி டேஸ்டி. நான் வந்து எஸ்ஆர்ஹெச்கே சவால் விடுறேன். எஸ்எஸ் ஹைதராபாத் அந்த அளவுக்கு இந்த சாப்பிட்ற வேலையில எல்லாரும் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய vlogs பார்க்கணும்னு நீங்க நினைக்கலனாலும் நாங்க பண்ணுவோம். ப்ளீஸ் பாருங்க. பாய்.